வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நோ குட் டீட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். ஒரு விற்பனைக்கு வரப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலா இந்த வீடு யாரோட இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கன் ஃபேமிலியோடது. அவங்க அந்த வீட்டை சேலுக்கு போட்டிருப்பாங்க. அந்த வீட்டை வாங்குறதுக்கு 3 ஃபேமிலிஸ் பிட் பண்ணிருப்பாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கப்பல் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஒரு லெஸ்பியன் கப்பல், அண்ட் மூணாவதா ஒரு செலிபிரிட்டி கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேருமே வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த வீடை வாங்க முயற்சி பண்றாங்க. அந்த வீட்டுல நிறைய மர்ம சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை அந்த வீட்டு ஓனர்ஸ் மறைக்க முயற்சி பண்றாங்க. அது என்ன மாதிரியான சம்பவங்கள், அதை பண்ணது யாரு, அதை மறைச்சாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த வீடு யாருக்கு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கும்போது ஏதோ வீடுக்காக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் முதல் 2 எபிசோட்ஸும் வச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் மிடில் போர்ஷன்ஸ்ல ஓரளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ மர்மங்கள் இருக்கு, அது ரிலேட்டடா ஏதோ நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்லேயே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மர்மங்கள் என்ன, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட் எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நல்லாவே ஒரு மிஸ்ட்ரியாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் எபிசோட் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல விறுவிறுப்பாவே போச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதை மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டினது அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீடு யாருக்கு கடைசியா போகுது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எண்டா தான் முடிச்சிருப்பாங்க. ஓவரால் இந்த சீரீஸ்ல வரக்கூடிய இந்த த்ரில் போர்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சீரீஸோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த 3 கப்புள்ஸ் ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணவே இல்லை. பெருசா எமோஷனலாவும் இல்ல, ரொமான்டிக்காவும் இல்ல, ரொம்ப நார்மலா நகர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவே இந்த சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த த்ரில்லர் போர்ஷன்ஸ் அப்படின்றதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா காட்டி இந்த போர்ஷன்ஸை கம்மியா வச்சிருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் ஒரு மாதிரி நல்ல வாட்சபிள் சீரிஸாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.85 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பரான அடல்ட் சீரிஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.